guys, welcome back to our channel. நான் உங்க ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்ல இருந்து இந்த வீடியோங்க. நம்ம இங்க வந்து ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 3 சரிங்களா? ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், சிறப்பாக அப்லோட் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ எல்லா நாளுமே இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் கொடுத்து தான் ஆகணும். என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோங்க. 4 கிவ்அவே. ஸோ 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த நாளில் வந்து கிவ்அவே கொடுத்துருவோம் சரிங்களா? ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி, இன்னும் 4 நாளில் ஒரு கிவ்அவே நம்ம கொடுக்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து அது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கிவ்அவேல எப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போம் சரிங்களா? அந்த ஒரு கொஸ்டினில் கரெக்டான பதில் சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து கிவ்அவே கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி 1ஆம் தேதி போட்டிருந்த ஒரு இதில் வந்து ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லிட்டாரு ப்ரோ அப்படின்னா நீங்கள் 2ஆம் தேதி வீடியோவில் பார்த்து கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டு. 3ஆம் தேதி போடுற வீடியோ பார்த்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இன்றைக்கி போடுற வீடியோ பார்த்து நீங்கள் சொன்னாலும் கரெக்டாக உண்டு. ஸோ கரெக்டாக சொல்லிவிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா? இல்லைனா நீங்கள் கமெண்ட் பண்ணதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கிவ்அவேக்கான அந்த விஷயத்தை நான் பண்ணிடுவேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி கூட ஒரு கொஸ்டின் இருக்குது, என்ன கொஸ்டின் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன், மறக்காமல் கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம், ஜெமினி யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா போதும் சரிங்களா? ஸோ டெய்லி நம்ம வீடியோ போடுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சவுதி அரேபியாவில் வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியா, துபாய், ஓமன், கத்தார், குவைத் இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் யாராவது ஒரு ஆள் தேடுறாங்க, வேலை தேடுறாங்கன்னா நம்ம வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்க, இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 நம்ம ஆல்ரெடி நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 1 கிவ்அவேக்கானது. அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் பாருங்கள். நம்ம வந்து பயங்கரமாக காய்ச்சல் நமக்கு ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கரமாக ஃபீவரு. ஏன் வேலை பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதத்துல நமக்கு இன்னும் 2 லீவ் தேவைப்படுது. நாளைக்கு இன்றைக்கி லீவ் போட்டால் அந்த 2 லீவ் நம்மளால் எடுக்க முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி லீவ் போடலை. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் 2, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஆகஸ்ட் 3ல் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். ஸோ கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கிவ்அவே உண்டு. ஸோ என்ன கான்செப்ட்னு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லும்போது சொல்கிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே மக்களே, ஒன்று பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட வந்தாச்சு. ஏன்னா பெட்ரோல் இல்லை, கிட்ட வந்துருச்சு. அப்புறம் எங்கேயாவது போய் நின்றுட்டோன்னா பெரிய சம்பவம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கண்டிப்பாக வேணும். ஸோ இங்கே வந்து இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹2.18. ஐ மீன் ₹2.18. நம்ம ஒரு காசுக்கு அப்போ அதிகபட்சம் 56 ரூபா 1 லிட்டர் பெட்ரோல் இங்கே. ஏன்னா இப்போ ஒரு ரியால் வந்து 25 ரூபாவாக மாறிடுச்சு. ஒரு ஒயர் தொங்குதுன்னு நினைக்காதீங்க. காதில் ஒரு இன்டர் கேம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் சார்ஜ் இல்லாமல் போயிட்டு அதான் அப்படியே சார்ஜை போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே பழகிட்டேன், ஒரு 2 வருஷமாக அப்படியே பழகிட்டேன்னா இன்டர் கேம் ஃபிக்ஸ் பண்ணியே, அது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பயங்கர வெயில் அடிக்குங்க. எவ்வளோ டிகிரி தெரியுமா இன்னைக்கு இருக்குங்க? 43 இருக்கும், 42ங்க. அம்மா மனசாட்சி வேண்டாமாடா, கும்பிட்டு வெயில் அடிக்கிறீங்க.
ஸோ கடந்த சில பல நாட்களாக சவுதி அரேபியா ரியாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட் வருது. ஒருவேளை எங்கேயா சண்டை நடக்கிறனால அவ்வளோ ஃப்ளைட்டு ரியாத்லேருந்து போகிற மாதிரி பண்ணிட்டாங்களான்னு தெரில. ஸோ இப்போ ஒரு ஃப்ளைட் போதா, இதுக்கு முன்னால் ஒரு ஃப்ளைட் அப்படியே கீழே போயிட்டு இருந்து. ஸோ இப்போ எப்படின்னா இது ஒரு ஃப்ளைட்னா இது ஒரு ஃப்ளைட் இப்படி போகுது, அப்படியே தான் போகுது. இப்போ இது இறங்குறது முன்னாடி அடுத்த ஃப்ளைட் வந்துடும் பாருங்க, எங்கே ஏதாவது அப்படி யூட்டன் போட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் நடக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா டெவலப் ஆகிட்டேன். ஆல்ரெடி ரியாத் வந்து டெவலப் தான், பயங்கர டெவலப்பு. நான் வந்து 2.5 வருஷத்துலேயே நான் பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. இதே வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன், யாராலையும் தமிழ்நாட்டை இது பண்ண முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பார்த்துருக்கேன். பில்டிங்ஸும் சரி, ரோடும் சரி, பாலமும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் 2 வருஷத்தில் இங்கே நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். நிறைய அப்டேட் ஆகிருக்கு. அதுக்குன்னு தமிழ்நாடு அப்டேட் ஆகலன்னு நான் சொல்ல. ஆனால் இவங்க பண்ணுற மாதிரி அதே ஸ்பீடாக அதே மாதிரி குவாலிட்டியாக ரோடு எல்லாமே போட்டாங்கன்னா தரமாக இருக்கும். இந்த மேப்புக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரெண்டு ஃபோனும் சூடு, பயங்கர சூடாயிட்டு. எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல. வெடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மக்களே உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கும். ஃபோன் அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சிச்சுன்னா எம்மாடி அப்படியே ஸ்லோ பண்ணி அந்த டேனிங்கில் ஸ்லோ பண்ணி தான் வரணும். இங்கே வரைக்கும் வந்துடுறான், இந்த லைன் வரைக்கும் வந்துடுறான். அப்புறம் நான் எங்கே போவேன் கேட்கேன். 7ஆம் தேதி ஒரு கிவ்அவே அலௌன்ஸ் பண்ணுவேன், ஒரு ஆளுக்கு கிவ்அவே அலௌன்ஸ் பண்ணுவேன். அதேமாதிரி 14ஆம் தேதி, சரிங்களா, 7, 14 பைத்தியக்காரனாயி வண்டி அப்படி திருப்புறதுக்கு பதிலாக ஒட்டி திருப்பிட்டு ஜஸ்ட் மிஸ் தட்டி வீசியிருப்பேன். ஸோ அப்போ 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி, ஸோ 4 கிவ்அவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்ற எல்லாருக்குமே. நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது கிடையாது, பிரச்சனை கிடையாது. எனக்கு கமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கிவ்அவே. அது இப்போ ஒரு ஆள் பண்ணலாம், 2 ஆள் பண்ணலாம், எல்லாருக்குமே கிவ்அவேங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அதுவுமே ஒரு லிமிட் இருக்குது. போட்டோங்க கமெண்டே திரும்ப காப்பி பண்ணி போட்டிங்கன்னா கிடைக்காது, அதையும் சொல்லிடுறேன். ஆனால் கிவ்அவே கொடுக்கணும்னு வச்சுருக்கேங்க. இந்த மாதம் கண்டிப்பாக கிவ்அவே இருக்குது எல்லாருக்குமே. 4 கிவ்அவே கொடுக்க போகிறேன் இந்த மாதம் ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா ரியாத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிளைமேட்டாக தாங்க இருக்குது. ஒரு மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா சூரியனை மறைக்குது, மேகங்கள் இருளாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறிடுச்சு. அந்த மேகம் வந்து சூரியனை மறைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. அதை கொஞ்ச நாளாக தான், ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வெயில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 3-4 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த தூசி புயல், மழை வர்ற மாதிரி கிளைமேட்டாக மழை வரல, சரிங்க, மழை வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இடத்துல இதாயிரும், அந்த மேகம் நவுண்ட உடனே திருப்பி இதாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருட்டான மாதிரி ஆகிட்டா, ஏன்னா அந்த சூரியன் அந்த மேகம் மறைச்சி இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. பைத்தியம்னா அதில் விட்டுன்னு போடணும், ஆனால் இதில் கட் பண்ணி விட்டான். ஸோ அப்படி தான் இருக்குது கிளைமேட்டு, நல்லா இருக்குது. இப்படி ஆனால் இப்படியே இருந்துச்சுன்னா ஓகேங்க. வெயில் அடிக்கும் போது தான் டயர்ட் ஆயிடுது, பாடி டயர்டாகி ஒரு மாதிரி ஆயிடுறேன், டொங்குன்னு ஆயிடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கவனமாக அந்த கேள்விக்கு கரெக்டாக ChatGPT பயன்படுத்தி கரெக்டான ஒரு ஆன்சரை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிவ்அவே, சரிங்களா? ஏன்னா இந்த மாதம் நான் வந்து கண்டிப்பாக 4 வாரத்தில் 4, மொத்தம் இந்த மாதத்தில் 4 வாரம் இருக்குது. 4 வாரத்தில் 4 கிவ்அவே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் அந்த லக்கி பர்சன் யாருன்னு பார்ப்போம். 6:30 இப்போ தான் ஒரு டனலுக்குள்ளேருந்து வந்தேன். டனலுக்குள்ளே அப்படியே மைக்ரோவன் மாதிரி இருந்துச்சு ஹீட்டு. ஏன்னா உள்ளே இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகும்போது ஹீட்டு பயங்கரமாக நம்ம உடம்பு அப்படியே, அதான் இந்த ஓவனில் நம்ம கை வச்சா விட்டுருக்கோம், உள்ள ஓவனுக்குள்ளே கை வச்சா அந்த மாதிரி இருக்குது, பயங்கர சூடு. இப்போ தான் ஒரு டனல் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த டனல், அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தேன். இப்போ அடுத்த டனலுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிட்டு ஹீட்டாக இருக்கா, நகமெல்லாம் சுடுது. ஸோ இப்போ வந்து ஒரு கேள்வி, சரிங்களா, அந்த டனலை வச்சு தான். ஓகே, அதுன்றது தமிழ்நாட்டில் உள்ள டனலில் ரொம்ப பெரிய டனல் எது, சரிங்களா? இதுக்கு ஆன்சர் எதானாலும் இருக்கலாம். நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற டனல் ரோடு இருக்குல்ல, ஸோ அதில் அந்த டனல் ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ஒரு சின்ன கொஸ்டின் தான், சிம்பிளாக சொல்லிடலாம். ஏன்னா இது ஈஸி கொஸ்டின். நான் இப்போ கேட்டது ஈஸி கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள டனல் ரோடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம், கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம், எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பதில் ஆன்சர் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் இன்னைக்கோட கொஸ்டின். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு.